Hi friends, welcome to Vidya's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா ஒரு ஹேருக்கான ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ரெகுலரா காலையில எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா ஹேர் ஃபால் வந்து சுத்தமா இருக்கவே இருக்காது. ப்ளஸ் நம்மளோட ஃபீமேலுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து என்னைக்குமே வந்து குறையவும் குறையாது. இது ரெகுலரா காலையில வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கணும். இந்த ஜூஸ்ல வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதுக்கு ஜூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பொருள் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு சிறிய துண்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி. இதுதான் வந்து கண்டென்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம கருவேப்பிலையும் நெல்லிக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு டானிக் அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து நமக்கு ஹேர் ஃபால் இருக்கவே இருக்காது. நான் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி இலையை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கருவேப்பிலை எடுக்கிறதுனால நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம சாப்பிட்றோம். அந்த கருவேப்பிலை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலும் வந்து ரொம்பவே கம்மியாகும் இல்லை, இருக்கவே இருக்காது. ப்ளஸ்ஸு வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோத்து வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீக்கிரமாக வர அந்த இளநரையும் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. அதே மாதிரி தான் நெல்லிக்காயில் இருக்க அயன் கண்டென்ட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து அரைச்சிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது செய்யறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து தேன், இது 2ல் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். இப்போ வந்து இது ரெகுலராக காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் வந்து குடிக்கிறப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் எடுத்துக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் குடிக்கிறப்போ நமக்கு டேஸ்ட் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் ரெகுலராக வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு செட் ஆகிடும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ரிசல்ட்ஸு அப்டேட் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸில் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.